ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க சின்ன மருமகள் சீரியல் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். சின்ன மருமகள் சீரியலில் வந்து ஹீரோயினாக ஸ்வேதா நடிச்சிட்ருக்காங்க. ஸ்வேதா வந்து நல்ல ஒரு பொண்ணு. எப்படி சொல்கிறது, அவங்கள பற்றி வர நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே பாசிட்டிவாக மாற்றக்கூடிய ஒரு வைப். அவங்களோட ஆக்டிங்கும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக அவங்க வந்து கொஞ்ச நாள் முன்னாடி ஆதி அப்படிங்கிறவர் வந்து லவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இல்லையா? என்னென்னா, வேலண்டைன்ஸ் டே மற்ற நாள் எல்லாம் அப்பவும் வந்து அவங்க அந்த கை மட்டும் இருக்க மாதிரி பிக்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுவாங்க. எங்கேயாவது டூர் போனால் அந்த மாதிரி லொக்கேஷனில் இருந்தெல்லாம் போஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஃபேஸை மட்டும் ரிவீல் பண்ணது கிடையாது இது வரைக்கும். ஆதி அவரோட நேம் மட்டும் சொல்லியிருக்காங்க ஒரு ஷோவில். எப்படி சொல்கிறது, எல்லாமே அவர் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு லைஃப்பில் இருந்தாங்க ஸ்வேதா. ரீசெண்டாக ஆதி வந்து ஒரு யூடியூப் சேனலில் வந்து ஒரு இன்டர்வியூ சிங்கிளாக வந்து இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. அப்பயே ஒரு டவுட் இருந்துச்சு. அதே மாதிரி திடீர்னு இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபோட்டோஸ் வீடியோஸ் அப்படின்னு அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தார் இவங்களோடது. சீக்கிரமாகவே எங்களுக்குள்ள மேரேஜ், அவ்வளோ நம்பிக்கை என் மேலே, அவ்வளோ லவ் பண்ணுறா என்ன அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தார். என்னடா இது, இன்டர்வியூக்கு ஸ்வேதா வரல அப்படின்ற ஒரு டவுட் இருந்துச்சு. அதே மாதிரி நான் அவங்களோட, அதாவது ஆதியோட பிக்ஸ்லாம் போட்டிருந்தார் இல்லையா, அந்த வீடியோலையும் போய் கமெண்ட் பண்ணியிருந்தேன். ஏன் ஸ்வேதாவை எதுலேயுமே டேக் பண்ணாமல் நீங்கள் போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி டவுட் இருக்கவே தான். ஆனால் அன்னைக்கு மதியானமே வந்து நம்ம ஸ்வேதா வந்து ஒரு போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி நான் லவ் பண்ணது உண்மை தான், ஆனால் ஒரு ஃப்ராடு, அதாவது ஃபேக்கான ஒரு பர்சனை வந்து நான் லவ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க, ஷார்ட்டாக சொல்லிடுறேன். அவங்க லவ் பண்ண பையன் வந்து சரியில்லை, தவறான பையன் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு, அவன் ஒரு ஃப்ராட் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவனை விட்டு நான் விலகி வந்துட்டேன். என் பெர்மிஷன் இல்லாமல் இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே சோஷியல் மீடியாலலாம் அப்லோட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், ப்ராப்பராக ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி. ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையினால 2 பேருக்கும் பிரேக்கப் ஆகிட்டுருக்கு. அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இப்போது ஸ்வேதாவை வந்து இப்படி சோஷியல் மீடியாவில் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம சேஃபு, ஸ்வேதா நம்மளை விட்டு போக மாட்டா அப்படிங்கிற ஒரு தாட் போல இருக்குது. அதனால தான் வந்து இந்த பிக்ஸு வீடியோஸ் எல்லாத்தையுமே விட்டுருக்காங்க போல இருக்குது. இந்த மாதிரி பர்சன்ஸ் எல்லாம் என்கரேஜ் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி அவங்க போஸ்ட் பண்ணதை பார்த்த உடனே டக்குன்னு வந்து என்னோடய வீடியோ, நான் போஸ்ட் பண்ண வீடியோவை தான் வந்து ப்ரைவேட் பண்ணேன் ஃபஸ்ட்டு. ஏன்னா நம்மளால் வந்து இது தவறாக வந்து மக்கள் மத்தியில் ரீச் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஸ்வேதா இப்போ சிங்கிளாக தான் இருக்காங்க. லவ் பண்ணது ஒன்ஸ் அப்பான் எ டைம் லவ் பண்ணது உண்மை தானா, ஆனால் அந்த ரிலேஷன்ஷிப்பில் இப்போ இல்லை, இது வந்து ஃபேக் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்படியெல்லாம் இருக்காங்க மனுஷங்க! பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலையை செஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்றதே பயங்கர ஷாக்காக இருக்குது.